إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய அருளால் தொடராக நடைபெற்று வருகின்ற இந்த ஜாதுல் மஆத் ஃபி ஹதி கைரில் இபாத் என்ற அந்த நூலிலே இருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்கின்ற அந்த தொடரில் நாம் எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். உண்மையில் இந்த அமர்வு அல்லாஹுவால் அருள் பாலிக்கப்பட்ட ஒரு அமர்வாக, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட அவனுடைய பரக்கத்து நிறைந்த ஒரு சபையாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பின்பற்றப்படுவதற்கு மிக தகுதியான ஒரு மனிதராக, அவருடைய வாழ்க்கை வழிகாட்டல்கள் எல்லாமே முன்மாதிரி மிக்கவைகளாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக இறை தூதருடைய வாழ்வியலில் வாழ்க்கையில் ரசூலுடைய வாழ்க்கையில் உஸ்வத்துன் ஹசனா என்று சொல்கிற அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உண்மைக்குண்மையாக நம்பக்கூடிய மக்களுக்கு அதிலே அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உண்மையில் அல்லாஹுவின் தூதருடைய சுன்னாக்கள் அல்லது அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்பது வெறுமனே வாழ்க்கையின் ஒரு சில வணக்க வழிபாடுகளோடு சுருங்கி விடுகிற விஷயங்கள் அல்ல. வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும், எமது பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமான அத்தனை நிகழ்வுகளிலும் அத்தனை விடயங்களிலும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கிற விஷயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்கள். அதே நேரம் ஒரு முஃமினை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல் என்று வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில், அதை பின்பற்றுகின்ற விஷயத்தில் சந்தேகமற்றவனாக, தெளிவான நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஒரு விஷயத்தை சொன்னால், அது ஆதாரபூர்வமானது என்று நிரூபிக்கப்பட்டால், அது தெளிவான ஹதீதுகளூடாக சஹீஹான செய்திகளூடாக எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதில் நலவு மட்டுமே இருக்கும். அதில் எனக்கு சில நேரம் விருப்பமின்மை இருக்கும் அல்லது விருப்பம் இருக்கும்.
நான் பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும், அல்லது என்னுடைய சூழலுக்கேற்ப நான் வெறுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கும். ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னால் அந்த விஷயத்திற்கு பின்னால் நலவு மட்டுமே இருக்கும் என்கிற ஆழமான ஒரு நம்பிக்கை, அது நடந்தே தீரும் என்கிற உறுதி எங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்பொழுது எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறதோ, அந்த நம்பிக்கை எப்பொழுது எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ, அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த காபிர்கள் கூட நபி அவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், அது நடக்கும் என்று நம்புகிற அளவுக்குத்தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது, நபி அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிறான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், ஒரு முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால், ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவர்களுடைய விடயத்தில் இவர்கள் கருத்து சொல்வதற்கு, தெரிவு சுதந்திரம் கொள்வதற்கு இவர்களுக்கு அனுமதி கிடையாது, அதை பின்பற்றுவதை தவிர வேறு வழி கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ்வின் தூதருடைய விஷயம் சில நேரம் எங்களுடைய சூழல், நாங்கள் படித்திருக்கிற படிப்பு, எங்களுடைய கல்வி நிலை, எங்களுடைய தொழில், இவைகளை வைத்து பார்க்கிற பொழுது பொருத்தமற்றது, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று தோன்றினாலும் கூட அதை வெறுத்து விடுகிற அளவுக்கு, அல்லது அது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு முஃமின் வந்துவிடக் கூடாது என்கிற விஷயத்தை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த நிகழ்வுகளை பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை கொச்சைப்படுத்துகிற அல்லது அவற்றை பற்றி பேசுகிற பொழுது இவையெல்லாம் காலத்துக்கு பொருத்தம் இல்லாதது என்று சொல்கிற, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த காலத்திற்கு, அரேபிய சமூகத்திற்கு, முன்னேற்றம் இல்லாத காலத்தில் இருந்த அந்த சமுதாயத்திற்குரிய சட்டங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று அறிவோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற நவீன சிந்தனைவாதிகள் என்று சொல்லுகிற, தங்களை அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் இன்றைய ஈமானிய சமுதாயத்தின் பல இளைஞர்கள், வாலிபர்கள் அல்லுண்டு போகிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். சாதாரணமான விஷயங்களில் கூட கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது சாதாரண ஒரு துணித்துண்டுக்காக அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவானா என்று அதை சாதாரணமாக கேட்டு போகிற அளவுக்கு, ஒரு சின்ன புடவை துண்டு, ஒரு சின்ன ஒரு துணி காலுக்கு கீழே போவதால் நரகத்திற்கு அனுப்புவானா என்று அதை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால், அது என்னுடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், பின்பற்ற முடியாவிட்டாலும் கூட அதிலே நான் மாற்று கருத்து சொல்லி என்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது, என்னுடைய ஈமானை இழந்துவிடக்கூடாது. அது மிக பாரதூரமான விஷயம் என்பதை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதிலே எங்களுடைய சலஃப் அறிஞர்கள் மிக கடுமையாக அந்த விஷயத்தின் சம்பந்தமாக பேசி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சகோதரிகளே, இந்த விஷயத்தை நாம் நபியவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது, நபியவர்களுடைய சுன்னாக்களை படிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், சில நேரம் அந்த சுன்னாக்கள், அந்த விஷயங்கள் எங்களுடைய கால சூழலோடு நாம் எங்களுடைய குறுகிய அறிவுக்குட்பட்டு பார்க்கிற பொழுது பொருத்தமற்ற விஷயங்களாக கூட சில நேரங்களில் தெரியலாம். ஆனால் அந்த விஷயங்கள் ஆதாரபூர்வமானவைகளாக இருக்கிற பொழுது அதை எதிர்த்து இப்படி இருக்காது என்று சொல்லுகிற மனோநிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. அதனுடைய விளைவுகள் இன்று ஹதீஸுகளை மறுக்கின்ற சிந்தனைகளும் உருவாகி இருப்பதை நாம் அண்மை காலங்களிலே நிறைய விஷயங்களிலே பார்த்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளை உயர்ந்தவைகளாக, கண்ணியமானவைகளாக நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாதுல் மஆத் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் மிக முக்கியமான ஒரு புத்தகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நபி அவர்களுடைய சுன்னாக்களை அணுவணுவாக பேசுவதில், அதை மிக தெளிவாக சொல்லுவதில், இதற்கு நிகராக இன்னும் ஒன்று இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அறிஞர்கள் இந்த புத்தகம் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை எழுதிய, இந்த கிதாபினை எழுதிய இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் பல இடங்களில் இந்த புத்தகம் சம்பந்தமாக, இந்த கிதாபு சம்பந்தமாக நான் ஏன் இதை எழுதியிருக்கிறேன் என்கிறது சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லி இருக்கிற மிக பிரதானமான விஷயங்களிலே ஒன்று, நபி அவர்களுடைய சுன்னாக்கள், நபி அவர்களுடைய வழிகாட்டல்கள், அவர்களுடைய சிந்தனைகள் அருகி போகிற இந்த காலத்தில் என்று அவர்களுடைய காலத்தை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அப்படி இருக்கிற அந்த காலத்தில் அந்த சுன்னாக்களினுடைய அற்பமான விஷயங்களையும் எடுத்து காட்ட வேண்டும், அதை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்திற்காகத்தான் ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு நான் இதை எடுத்து சொல்லி இருக்கிறேன் என்று அவர்கள் சுமார் 3-4 இடங்களுக்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் இந்த கிதாபு எழுதியதற்காக பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயங்கள் இன்றைய கால சூழலை பொறுத்தவரை மிக அருகி போயிருக்கிறது. நபி அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுதல் என்கிற விஷயம் நாம் வெளியிலே போக தேவையில்லை, எங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டார். நபி அவர்களுடைய சுன்னாக்களுடைய விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி அதை பின்பற்றுகிறேன், எந்த அளவு தூரம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். சில விஷயங்கள் வளமையாக செய்து வந்த விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சூழல், ஒரு சோதனை என்று வருகிற பொழுது நாம் அதிலே எப்படி உறுதியாக இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்த்தால் நிறைய அன்புக்குரியவர்கள், அது எங்களுடைய இபாதத் என்று சொல்லுகிற வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட இடங்களாக இருந்தாலும் சரி, சுன்னத்து தானே என்று கடந்து போகிற மனோநிலை, அப்படி ஒரு மனோநிலையில் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். சுன்னத்து தானே என்று கடந்து போகிற மனோநிலை, அதை செய்தால் அது எவ்வளவு முக்கியமான விஷயம், கடமையை செய்கிறோம் தானே. 5 நேர தொழுகை தொழுகிறோம், 5 நேர தொழுகைக்கான முன்பின் சுன்னத்துகள் எந்த அளவு தூரம் எங்களுடைய உள்ளத்தில் அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. தொழுகிறோம், கிடைத்தால் தொழுகிறோம், ஏதோ ஒரு சந்தர்ப்பம் லீவ் என்றால் தொழுகிறோம். அதை முக்கியத்துவப்படுத்தி நாம் செய்கிறோமா? நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று முக்கியத்துவப்படுத்தி செய்கிறோமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணம் போவதற்காக தயாராகிறார்கள். தன்னுடைய ஒட்டகத்தை வரவழைக்கிறார்கள். வரவழைத்து அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஏறினார்களோ அதே மாதிரி அதே இடத்திலே கால் வைத்து ஏறுகிறார்கள். ஏறி உட்கார்ந்து விட்டு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் இப்படி ஏறி உட்கார்ந்ததை நான் கண்டேன், அவர்கள் ஏறுகிற பொழுது இன்ன துஆக்களை ஓதினார்கள் என்று சொல்லி கற்பிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கு சஹாபாக்கள் அப்படித்தான் ரசூலுல்லாஹுடைய விஷயத்தில் நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் எதை எப்படி செய்தார்களோ அதை அணுவணுவாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுவதில் மிக கடுமையாக இருந்த ஒரு சஹாபி, மிக பேணுதலாக இருந்த ஒரு சஹாபி. நபி அவர்கள் ஓரிடத்தில் ஒரு பயணத்தில் உட்கார்ந்தார்கள் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் அந்த உட்கார வேண்டிய தேவை இல்லாவிட்டால் கூட அந்த இடத்திலே போய் உட்கார்ந்து விட்டு வருவார்கள். நபி அவர்கள் உட்கார்ந்தார்கள் என்பதற்காக செய்தார்கள். ஆனால் இன்று நாம் எல்லா விஷயங்களையும் அப்படித்தான் பார்க்கிறோம். சுன்னத்து என்பது விஷயத்தை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை மிக இலகுவாக கடந்து போகிற மனோநிலையோடு நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மனோநிலை எங்களிடத்திலே இருந்து முதலாவது மாற வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை நேசித்தல் என்கிற அம்சத்திற்குள் இருக்கிற மிக பிரதானமான விஷயம் அவர்களை பின்பற்றுதல் என்பதுதான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியை என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் மீதான நேசத்தின் வெளிப்பாடு, அல்லாஹ்வின் தூதரின் மீதான நேசத்தின் வெளிப்பாடு அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிற விஷயத்தில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு வகுப்பு எங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதிலே நிறைய விஷயங்கள் தொடராக நான் நினைக்கிறேன் சுமார் 18 அல்லது 17 வகுப்புகள் தொடராக சென்றிருக்கின்றன. அந்த தொடரிலே இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் பிரயாணத்திலே இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளிலே வசிக்கக்கூடியவர்கள். இப்போ வெளிநாட்டிலே இருந்து சில நேரம் நாங்கள் அடுத்தவர்களை ஊருக்கு வழி அனுப்புகின்ற தேவைகள் வரும். இந்த தேவைகள் வருகிற பொழுது அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள், என்னென்ன துஆக்களை ஓதி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஜாதுல் மஆத் என்று சொல்கிற அந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிற ஒரு சில விஷயங்களை உங்களோடு இந்த நாள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா வத்தஅ அஸ்ஹாபஹு ஃபிஸ் ஸஃபர், ஒரு பிரயாணத்தில் தன்னுடைய தோழர்களை வழி அனுப்புவார்களானால் என்று ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இதிலே ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவாகிறது. ஒரு பிரயாணம், ஒரு நண்பரோ அல்லது ஒரு சகோதரரோ ஒரு உறவினரோ போகிற பொழுது அவர்களை வழி அனுப்புதல் என்பதும் எங்களுக்கு ஒரு சுன்னா.
வழி அனுப்புவதற்காக அந்த இடத்திற்கு நாம் செல்லுதல், அல்லது அவர்கள் வழி அனுப்பி எங்களிடத்தை வந்து நாங்கள் பிரயாணம் போகிற பொழுது அடுத்த செய்தி எங்களுக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் பிரயாணம் போகிற பொழுது போய் சந்தித்திருக்கிறார்கள். எனவே ஒருவர் பிரயாணம் போகிற பொழுது தன்னுடைய நெருங்கிய உறவினரை அல்லது தன்னுடைய தோழர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இருந்து பிரியாவிடை பெறுவதும், பிரியாவிடை கேட்டு வருபவர்களுக்கு பிரியாவிடை அளிப்பதும், இது இரண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களிலே இருக்குது. எங்களுக்கு தான் மிக கூடுதலாக பின்பற்ற கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம். அடிக்கடி ஊருக்கு போபவர்கள், அடிக்கடி வெளியூருக்கு பயணம் போபவர்கள் நாங்கள் இதில் இருக்கிறோம். எனவே அப்படி பிரயாணம் செய்கிற பொழுது சிலர்கள் இருக்கிறார்கள், எப்போது போகிறார்கள் எப்போது வருகிறார்கள் எதுவுமே தெரியாது. நல்ல நெருக்கமாக பழகுவார்கள், நம்மளோடு நல்லாக இருப்பார்கள், பேசுவார்கள். திடீரென்று கேட்டால் ஊரில் இருப்பார், கேட்டால் ஊருக்கு போய்விட்டேன் என்று சொல்லுவார். பக்கத்து ரூம்ல இருந்திருப்பார் அல்லது பக்கத்து பெட்ல இருந்திருப்பார். எப்ப போறாரு எப்ப வாராருன்னு தெரியாது. அப்படியான சூழ்நிலைகளும் ஏற்படும். எனவே பிரியாவிடை பெறுதல் என்பதும் பிரியாவிடை பெறுபவர்களுக்கு அதை பிரியாவிடை அளித்தல் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களிலே உள்ளது. அப்படி வகான இதா வத்தஅ அஸ்ஹாபஹு ஃபிஸ் ஸஃபர் யகூலு லி அஹதிஹிம், அவர்களுக்கு ஒருவருக்கு நபி அவர்கள் கூறுவார்கள், அஸ்தௌதிஉல்லாஹு தீனக வ அமானத்தக வ ஹவாத்தீம அமலிக. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிற பிரயாணங்கள் செல்பவர்களுக்காக வழி அனுப்புகிற பொழுது அவர்களுக்காக கற்றுத் தந்திருக்கிற ஒரு முக்கியமான பிரார்த்தனை. அஸ்தௌதிஉல்லாஹு தீனக வ அமானத்தக வ ஹவாத்தீம அமலிக். இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை சொல்லுகிறார்கள். அஸ்தௌதிஉக்கல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே இருந்து பாதுகாப்பானாக, உங்களை அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே இருக்கிற விஷயங்களில் பாதுகாப்பானாக. தீனக, உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக, உங்களுடைய மார்க்கத்திற்கு எந்த கெடுதியும் வந்துவிடாத ஒரு பயணமாக இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனை பொறுத்தவரை அவனிடத்திலே இருக்கிற ஆக உயர்ந்த ஒரு பொக்கிஷம், ஒரு நிஅமத் என்னவென்றால் அவனுடைய தீன் தான். தீனை விட, மார்க்கத்தை விட எங்களிடத்தில் எந்த ஒரு உயர்ந்த பொக்கிஷமும் கிடையாது, எந்த ஒரு உயர்ந்த விஷயமும் கிடையாது. நாம் பலதை நினைத்திருக்கிறோம், எங்களிடத்தில் பொருளாதாரம், காசு, பணம் எல்லாம் இருக்கிறது, நான் வசதியோடு இருக்கிறேன், நல்ல வாகன வசதி இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, நல்ல தொழில் இருக்கிறது, நான் நியமத்தோடு இருக்கிறேன் என்று நினைத்திருக்கிறேன். ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உண்மையான நியமத் வந்து அவனுடைய தீன் தான். தீன் யாரிடத்தில் இல்லையோ, மார்க்கத்தினுடைய சிந்தனை யாரிடத்தில் இல்லையோ, அவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தோல்வி அடைந்தவர்கள் தான், தோற்று போனவர்கள் தான். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்து செல்வங்களும், எல்லா வசதி வாய்ப்புகளும், எல்லா நியமத்துக்களும் எங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் தான், கடைசி மூச்சு வரைக்கும் தான். இந்த பேசிட்டு இருக்கிற நானும் சரி, நீங்களும் சரி, இங்கிருந்து எழும்பிட்டு போகல என்றால், அல்லது இங்கிருந்து போறதுக்கு முன்னால மேலெழுக்கிற மூச்சு கீழே வராம ஜனாசாவாகத்தான் போறன்ற ஒரு நிலை இருந்தால், நாங்கள் ஓடி ஓடி இத்தனை வருஷம் சம்பாதிச்ச சொத்துக்களோ சுகங்களோ எதுவுமே எங்களுக்கு பயனளிக்காது, எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனா இந்த 15 வருஷத்துல இங்க நடக்கிற ப்ரோக்ராம்களுக்கு வந்திருப்போம், அதை கேட்டு வாழ்க்கையில் அமுல்படுத்தி இருப்போம், நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருப்போம், இங்க சொல்லித்தார விஷயங்களை பாடமாக்கி வாழ்க்கையில் அமுல்படுத்தணும் என்று நினைச்சிருப்போம். குறைந்தபட்சம் எங்களோட நேரங்களை எடுத்தாவது நல்ல விஷயங்கள் இந்த தீனுக்காக என்று நாம் வாரத்தில் ஒரு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஒதுக்கி இருப்போம். நாம் வாரத்தில் நாளில் 20 மணி நேரம் ஒதுக்கி நாம் செய்த தொழிலை விட நாம் இந்த 2 மணி நேரம் அல்லாஹ்விடத்தில் பெருமானமாக இருப்பதை எங்களோட மௌத்துக்கு பிறகுதான் நாங்கள் காணுவோம். என்னோட மௌத்துக்கு பிறகுதான் என்னோட பெருமானம் தெரியும். நிறைய பேருக்கு அப்படித்தான். தீனை பின்பற்றுதல் என்கிறது கஷ்டம்தான், சோதனை தான். இந்த உலகம் அப்படித்தான். இந்த உலகத்தை சாதாரணமாக யோசித்தால் இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதி சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை முழுமையாக அடைவது என்றால் பாவங்களோடு கலந்திருக்கும். இன்னொரு பகுதி பாவத்தை விட்டு நீங்கி இருத்தல் என்பது பெரும் போராட்டம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் என்பது மன இச்சைகளை கொண்டு திரையிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். சுவர்க்கம் என்பது அப்படித்தான். அது ஆசைகள், ஏனைய கஷ்டம், இந்த உலகத்தில் சகித்துக் கொள்ள முடியாத பல்வேறு விஷயங்களோடு போராடித்தான் அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பத்தை அடைந்து கொள்ள முடியும். தீனை பாதுகாத்தல் என்பது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தீனை பாதுகாக்கிறங்கிறது உள்ளங்கையில நெருப்பு தணலை வைக்கிற மாதிரி, நெருப்பை வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த காலப்பகுதிங்கிறது இன்றைக்கு நாங்கள் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தீனோட இருக்கிற எல்லா பக்கமும் ஃபித்னா,
எல்லா பக்கமும் திரும்புகிற பக்கமெல்லாம் எங்களை பாவத்திற்கு அழைக்கின்ற வழிகள் மிக இலகுவானது, மிக இலகுவானது. பாவங்களை தூண்டுகிற அல்லது பாவங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பகுதி இன்றைக்கு அதிகமாகி கொண்டு போகுது. தீனை பாதுகாத்தல் என்பது அப்படித்தான். இப்போ இந்த முறை பெருநாளைக்கு எங்கட பிரதேசங்கள்ல எல்லாம் இங்கே தெரியல, ஒரு புது ட்ரெண்டிங் ஒன்று உருவாகி இருக்குது. நானும் அதை விமர்சித்தேன். ஆனால் அந்த விமர்சனத்துக்கு பின்னால் சில மனைவிமாரோட சேர்ந்து முகத்துக்கு ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபோட்டோவை போடுறது, பெருநாள் ஃபோட்டோஸுகள். முதல் ஒரு காலம் அவங்கள மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க, பிறகு பிள்ளைகளை போட்டாங்க, இப்போ எல்லாருமே சோடி சோடியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை பற்றி நாம் பேசினா எங்கள்கிட்ட கேட்குறாங்க, முகம் மறைக்கிறது அந்த இது இல்லைத்தானே, ஆதாரம் இல்லைத்தானே, அது முகம் மறைக்காம முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி இங்கே அது ஆதாரம் இருக்குதா? முகம் மறைக்கிறது ஹராம், அந்த முகத்தை காட்டுறது ஹராம் என்று இருக்குதா? அது கருத்து வேறுபாட்டுக்கான விஷயம், அது கருத்து வேற்றுமைக்கான விஷயம். ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் ஃபித்னாவுடைய காலத்தில் முகம் மூடுறது வாஜிப் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அதை நாங்கள் ஒரு பக்கம் வைத்து கொண்டாலும் முகத்தை யாருக்கு காட்டலாம் என்ற ஒரு வரையறை இருக்குது மார்க்கத்தில். அது கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு வரையறை அல்ல, அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் குர்ஆன் தெளிவாக திட்டு தெளிவாக சொல்லுகிற விஷயம். நான் நினைக்கிற சூரத்து நூறுடைய 21வது வசனம், குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبعولتهن أو آبائهن أو آباء بعولتهن أو أبنائهن. அல்லாஹ் தஆலா சிலரை பட்டியலிடுகிறார். உங்களுடைய கணவன்மார், உங்களுடைய கணவன்மாருடைய தந்தைமார், உங்களுடைய பிள்ளைகள், உங்களின் மீது ஆசை ஏற்படாத சிறிய குழந்தைகள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சிலரை பட்டியலிடுகிறார். இவர்களை தவிர வேறு யாருக்கும் உங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் சொல்ற விஷயம், கருத்து வேறுபாடான விஷயம் அல்ல. ஆனால் இந்த எல்லையை இன்றைக்கு அதை என்னத்துக்காக செய்யறாங்கன்னு விளங்குதில்லை. எனவே அந்த தீனை பாதுகாத்தல் என்கிற அம்சம் ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணம் போகிற பொழுது சொல்லி அனுப்புகிற மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த பிரயாணத்தில் தான் எங்களோட மார்க்கத்தை இழக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். எங்களோட மார்க்கம் எங்களோட பார்வைகளை பாதுகாக்கிறது, எங்களோட கேள்விகளை பாதுகாக்கிறது, எங்களோட சிந்தனைகளை பாதுகாக்கிறது. நிறைய ஃபித்னாக்கள் சூழ்ந்திருப்பது இந்த பிரயாணத்தில். அதனால ரசூலுல்லாஹ் வழி அனுப்பக்குள்ள எப்படி சொல்றாங்க, அஸ்தௌதியுல்லாஹு தீனக, அல்லாஹ் உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பானாக, வ அமானத்தக, உங்களுடைய நம்பிக்கையையும் பாதுகாப்பானாக. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற அல்லது இந்த பிரார்த்தனையை விளங்கப்படுத்துகிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் இந்த தீன் என்பதற்குள்ள அமானிதமும் வரும், அமானிதமும் மார்க்கம்தான். ஆனால் அல்லாஹு தஆலா ஏன் பிரயாணத்தின் பொழுது இந்த அமானிதத்தை தனியாக சொல்லுகிறார்கள், அமானிதத்தை தனியாக ஏன் வெளிப்படுத்துகிறார்கள் என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரயாணத்தில் இழந்து போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த அமானிதம். அவன் அதுவரைக்கும் மனைவிக்கு அமானிதமாக இருந்திருப்பான், குடும்பத்திற்கு நம்பிக்கையோடு நடந்திருப்பான். பிரயாணம் என்று சொல்லி வெளியாகிட்டால், அவன் தடிச்சு போயிட்டால், அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற சில ஷைத்தானிய ஊசலாட்டங்கள் மோசடிக்குள் அவனை கொண்டு போய் சேர்க்க. அது குடும்பத்திற்கான மோசடியாக இருக்கலாம், பொருளாதார மோசடியாக இருக்கலாம், ஏனைய விஷயங்களாக இருக்கலாம். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரை அமானிதம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹு தஆலா அமானிதங்களை அதற்குரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஏவுகிறான், கட்டளையிடுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஒரு அமானிதம் எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அதை பாதுகாப்பது, அதை உரியவர்களிடத்தில் ஒப்படைப்பது, அதை சரியாக நடந்து கொள்வது என்கிறது மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு இந்த பொருளாதார விஷயங்கள்ல இந்த அமானித மோசடி சர்வசாதாரணம். எங்கட நாடுகளில் இருக்கும், இங்கேயும் இருக்கும் என்று நினைக்கிறேன். சில நேரங்களில் தொழில் வாங்கி தாரண்டு, தொழில் எடுத்து தாரண்டு சொல்லிட்டு, வேலை எடுத்து தாரண்டு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட காசு வாங்குறாங்க, பணங்களை வாங்குறாங்க. அங்கிருந்து வாரவனும் என்ன செய்யறாங்க, நம்பிக்கையோட பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அங்கே இருந்த காணியை விற்று, வீட்டை விற்று, மனைவிட நகையை விற்று, பிள்ளைகள சொத்துக்களை விற்று, எல்லாத்தையும் விற்று ஏதோ கொஞ்சம் திரட்டிட்டு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்று சொல்லி காசை கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்துட்டு கடைசியில் அந்த வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைக்கும் என்று சொல்லி மாசக்கணக்கில் காத்துட்டு இருந்து எதுவுமே இல்லாமல், கடைசியில் கொடுத்த காசுக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லாமல் கண்ணீரோடு திரும்பி போகிற பல சகோதரர்களை, சகோதரிகளை நாம் இந்த சமுதாயத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்பமாக சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஏமாத்துறாங்க. அதுவும் பல நிகழ்வுகள் நடக்குது.
மனைவியை வச்சு இந்த பொருளாதாரத்துக்காக மனைவியை வச்சு பேசி மோசமான அந்த சிந்தனையோட நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த அமானித மோசடி என்கிற விஷயம் சர்வசாதாரணமாக எங்களோட சமுதாயத்துக்குள்ள மாறி போயிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால தான் அன்றைக்கே இந்த பிரார்த்தனையை செஞ்சாங்க. நீங்க பிரயாணம் போற நீங்க உங்களோட அமானிதத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். உங்களோட அமானிதம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு வஹவாத்தீம அமலிக உங்களுடைய கடைசி செயற்பாடுகளின் இறுதி முடிவுகளையும் அல்லாஹ் தஆலா நல்லதாக ஆக்குவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவுதான் நல்லது செஞ்சு வந்தாலும் கடைசி நேரம் மிச்சம் கவனமாக இருக்கணும். அதனால தான் யாரை பற்றியும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவமே செய்து கொண்டிருப்பான், அவன் பாவி என்று தீர்மானிக்கப்பட்டு அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு சாந்தான் இடைவெளி இருக்கும். இன்னும் ஒரு பாவம் செஞ்சா அவன் நரகம்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திரும், அவன் தௌபா செய்வான், ஒரு நன்மையை செய்திடுவான், சொர்க்கத்துக்கு போய் தருவான். இன்னும் ஒருவன் சொர்க்கத்துக்குரிய அமலாக அமல் செய்து கொண்டே இருப்பான். அவனை பார்க்கிற ஆக்கள் எல்லாம் நல்ல மக்கள், சொர்க்கவாதி என்று சொல்லுற அளவுக்கு, இவன் இனி மௌத்தாகனா சொர்க்கம்தான் என்று சொல்ற அளவுக்கு இருக்கும். அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு சான் அளவு தான், ஒரு ஜான் அளவு தான் இடைவெளி இருக்கு. ஆனால் ஒரு பாவத்தை செய்வான், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஒரு பாவத்தை செய்வான், நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இந்த எல்லார உள்ளத்திலையும் கடும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். நாங்கள் யாரை பற்றியும் பேசலாது, யார விஷயத்திலையும் ஃபத்வா கொடுக்க இயலாது. அவர் செய்கிற செயற்பாடுகள் வேணுமென்றால் பிழை என்று சொல்லலாம். அவருக்கு இனி மன்னிப்பு கிடையாது, அவர் இனி தௌபா செய்ய மாட்டாரு, அவருக்கு இனி எந்த இனி இவர் எல்லாம் இங்க வாழ்ற, இவர் செய்கிற பாவத்துக்கு இவர் அழிஞ்சிட்டார் என்று சொல்லி யாரை பார்த்தும் யாரும் சொல்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம், அவர்களுடைய செயற்பாடு பிழைகள் என்று சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி தான் எந்த விஷயத்திலையும் நான் சுய திருப்தி காணக்கூடாது. நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன், இந்த மார்க்கத்துக்காக இவ்வளவு செய்திருக்கிறேன், நான் வருஷம் ஜகாத் எல்லாம் சரியாக கணக்கு பார்த்து கொடுத்துறேன், இந்த ஊரில் என்ன போல யாருமே இல்லை, எந்த பிள்ளைகள் அப்படி வளர்த்திருக்கிறேன், எந்த குடும்பத்தை நான் இப்படி பார்த்திருக்கிறேன் என்று சொல்லியே நிறைய பேர் ஒன்று அதை பேசி பேசி அழிப்பாங்க. இன்னும் சிலர் அதை நினைச்சே அவங்களை அழிச்சு கொள்வாங்க. சுய திருப்தி காண்றது இந்த மார்க்கத்தில் இபாதத்துடைய விஷயத்தில் எப்போதும் சுய திருப்தி காணாதீங்க, காணக்கூடாது. ஏன்னா எங்களோட கடைசி முடிவு என்னங்கிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கிற யாருக்கும் தெரியும் என்னுடைய கடைசி முடிவு எப்படி அமையும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உங்களுடைய கடைசி முடிவு எப்படி அமையும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதே நேரம் இந்த பிரார்த்தனையில ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறார்கள். ஒரு பிரயாணத்திற்கு ஒருவரை வழி அனுப்புகிற பொழுது உங்களுடைய செயற்பாடுகளின் முடிவுகளை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் என்றாங்க என்றால் நீங்க வாரது ஷுவர் இல்லை என்கிறதையும் ரசூலுல்லாஹ் சூசகமாக பயணம் போவதற்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி ஒரு பயணம் தான் நாங்களும் வந்திருக்கிறோம். திரும்ப போகிறது எங்களுக்கு ஷுவர் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், தைரியமாக பாவம் செய்கிறோம், தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் போகிற பொழுது ஒருவருக்கு செய்த அந்த பிரார்த்தனைகளை இந்த செய்தி வந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி. இது அபூதாவுதிலே 2600வது செய்தியாகவும், திர்மிதியிலே 3443வது செய்தியாகவும், இப்னு மாஜாவிலே 2826வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் ஜாமி என்ற கிரந்தத்தில் 4795வது செய்தியாக பதிவு செய்து இந்த ஹதீஸை சஹீஹான செய்தி என்று சொல்லுகிறார்கள். எனவே ஒருவரை நாங்கள் வழி அனுப்புகிற பொழுது அஸ்தவுதிஉல்லாஹு தீனக வ அமானதக வ ஹவாத்தீம அமலிக என்கிற பிரார்த்தனையை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வஜாஅ இலைஹி ரஜுலுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து வகால அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உரீது சஃபரன், நான் ஒரு பிரயாணம் போவதற்கு விரும்புகிறேன், நான் ஒரு பயணம் கொண்டு போகிறேன் என்று சொன்ன நேரம் ஃபஸவ்விதினி, எனக்கு ஏதாவது கட்டிச்சாதம் செய்யுங்கள் அல்லது எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லி நபி அவர்களிடத்திலே அவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகால ஸவ்வதகல்லாஹு தக்வா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு இறையச்சத்தை கட்டிச்சாதமாக ஆக்குவானாக.
ஒரு பயணம் போகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹு தஆலா உங்களுக்கு தக்வாவை தருவானாக, இறையச்சத்தை தருவானாக என்று சொல்லி நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம், பிரயாணத்தின் பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம், தக்குவா, இபாதத் இது போன்ற விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். எனவே பிரயாணத்தை நபி அவர்கள் ஒரு வணக்கமாக பார்க்கிறார்கள். பிரயாணம் என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை சரியாக செய்ய வேண்டும் என்கிற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவேதான் ஒரு ஆகுமான பயணத்தில் ஒரு பிரயாணியாக இருக்கும் காலமெல்லாம் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பார். பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகிற சந்தர்ப்பங்களில் ஒன்று ஒருவர் பிரயாணியாக இருப்பது. ஒரு பிரயாணத்தில் இருக்கிற பொழுது அது நல்ல பிரயாணமாக இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹு தஆலா நாம் கேட்கிற பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பார். எனவே பிரார்த்தனை என்பது எப்படி எங்களுடைய இராவணக்கத்தில் இருக்கிற பொழுது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுமோ, பின்னிர நோன்போடு இருக்கிற பொழுது அங்கீகரிக்கப்படுமோ, இஃப்தாருடைய வேளையில் அங்கீகரிக்கப்படுகிறதோ, அதே மாதிரி ஒரு பிரயாணியினுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த இபாதத்துகளை போன்ற ஒரு வணக்கம் தான் பிரயாணம். அதனாலதான் பிரயாணத்துக்கென்று தனியான முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. நோன்பு என்றால் நோன்பை நாங்க விடலாம். அவன்கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர். அப்ப நோன்பு விடுறது ஒரு பெரிய ஒரு கடமையை விடுவதற்கு அனுமதி வழங்குவதாக இருந்தால் அதை விட அந்த பிரயாணம் முக்கியமாக இருக்கு. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரயாணத்தை, நுபுவத்திற்கு பின்னரான பிரயாணத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் 4 வகைப்படுத்துகிறார். 4 விஷயத்துக்காகத்தான் ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கிறாங்க, ஊரை விட்டு பயணம் செய்திருக்கிறார்கள். முதலாவது ரசூலுல்லாஹ் செய்த பிரயாணம் ஹிஜ்ரத் பயணம். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பயணங்களை பார்த்தீங்க என்றால் ஜிஹாதுக்கான பயணங்கள். இதுதான் அதிகமாக நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பயணங்கள். ஜிஹாதுக்கான பயணங்கள், பத்ருக்கு போனது, உஹதுக்கு போனது, ஹந்தக்குக்கு போனது, தபூக்குக்கு போனது என்று சொல்லி அந்த பயணங்கள். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் உம்ராவுக்காக நபி அவர்கள் போன பயணம். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த அந்த நேரம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து மக்காவை நோக்கி உம்ராவுக்காக சென்ற பயணம். நான்காவது பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக, ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தன்னுடைய இறுதி ஹஜ்ஜுக்காக செய்த பயணம். நுபுவத்திற்கு பிறகு நபி அவர்களுடைய பிரயாணங்களை வகைப்படுத்துகிற அறிஞர்கள் இந்த 4 விஷயத்துக்காகத்தான் நபி அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். இல்ல அந்த ஃபத்ஹு மக்கா என்கிறத ஜிஹாத் என்கிற அந்த வகைக்குள்ள சேர்க்கிறாங்க. ஃபத்ஹு மக்கா என்கிறத நபி அவர்கள் ஜிஹாத் என்கிற அந்த வகைக்குள்ள சேர்த்ததுனால 4 வகை நோக்கங்களுக்காக மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பிரயாணம் என்பது அது ஒரு முக்கியத்துவப்படுத்தப்படும் தேவைக்காக அல்லது அத்தியாவசியம் என்கிற விஷயத்திற்காக செய்யப்படுகிற ஒரு வணக்கம் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் இன்னும் ஒன்றுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரயாணம் செய்தது, இந்த 4 வகையான பிரயாணங்கள்லையும் அதிகமாக பிரயாணம் செய்தது எப்பன்னு பார்த்தீங்க என்றால் வியாழக்கிழமையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரயாணம் அதிகமாக எப்ப இருந்துச்சு என்று பார்த்தீங்க என்றால் வியாழக்கிழமையில இருந்தது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தி அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரஜ யௌமல் ஹமீஸி ஃபி கஸ்வத்தி தபூக், தபூக் யுத்தத்திற்கு வியாழக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். வ கான யுஹிப்பு அன் யக்ருஜ யௌமல் ஹமீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வியாழக்கிழமை பிரயாணம் செய்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்திக்கு பல விளக்கங்கள் சொன்னாலும் கூட நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி கிரந்தத்திற்கு, புகாரி கிதாபுக்கு ஷரஹ் எழுதிய அறிஞர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு ஹிக்மத் இருக்கும், ஏதோ ஒரு நலவு இருக்கும். ஏன் வியாழக்கிழமை போகணும், சனிக்கிழமை போனா பிள்ளையா அப்படின்ற கேள்வி இங்க அல்ல. நபி அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். எனவே நபியை விரும்பக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த நாளை விரும்பிக் கொள்வது சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணங்களின் பொழுதெல்லாம் அதை ஒரு இபாதத்தாக கணித்து, ஏனென்றால் தக்குவாவை அல்லாஹ் உங்களுக்கு அதிகரிப்பானாக என்று சொல்வது ஒருவர் தொழுகைக்கு போகக்குள்ள சொன்னா நியாயம் இருக்கு, ஒரு நோம்பு பிடிக்கக்குள்ள சொன்னா நியாயம் இருக்கு. பிரயாணம் போகக்குள்ள என்ற சொல்ல அந்த துவா ஓதுறாங்க என்றால்
பிரயாணத்தையும் ரசூலுல்லாஹ் ஒரு இபாதத்தாக பார்க்கிறார்கள். அதே நேரம் தக்வாவை கட்டிப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான இடமாக பார்க்கிறார்கள். ஃபகால், அந்த சஹாபி சொல்கிறார், ஜித்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொன்ன நேரம், வகஃபர லக தம்பக, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக என்று சொல்கிறார்கள். ஃபகால ஜித்னி, மீண்டும் அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொன்ன நேரம், வயஸ்ஸர லக்கல் கைர ஹைதுமா குந்த, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா நலவுகளையும் இலகுபடுத்தி தருவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இந்த செய்தியும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி. இது பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திர்மிதி, தாரமி, இப்னு ஹுசைமா, தபரானி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாதுல் மஆதிலே இந்த ஹதீஸை தஹ்ரீஜ் செய்திருக்கின்ற இமாம் ஷுஐப் அல்-அர்னாவுத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதனுடைய இஸ்னாத் ஹசன் தரத்திலே உள்ள ஒரு இஸ்னாத் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஒருவர் பிரயாணம் போகிற பொழுது ஸவ்வதக்கல்லாஹு தக்வா வகஃபர லக தம்பக வயஸ்ஸர லக்கல் கைர ஹைதுமா குந்த என்ற இந்த பிரார்த்தனையையும் நாம் ஒருவரை வழி அனுப்புகிற பொழுது செய்யலாம் என்பதற்கு இந்த செய்தி எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதே போன்று ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இன்னி உரீது சஃபரன் யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பயணம் போகிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள், ஊஸீக பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பயணத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே பயணங்கள் இன்றைக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள்ல வாரோம். பயணம் சிரமமானது என்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஒருவரை வழி அனுப்புகிற பொழுது நாங்கள் எல்லாம் எங்களுக்கு இலகுபடுத்தப்பட்டதனால் இன்றைக்கு நாங்கள் விமான பயணங்கள் எல்லாம் பக்கத்தில் போய் ஒரு 2-3 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம் என்ற பெருமானங்கள் விளங்குதில்லை. அதனுடைய கஷ்டங்கள் அல்லது அதுக்கு பின்னால் இருக்கிற அல்லாஹுடைய ஏற்பாடுகள் என்ன. பிரயாண துவா நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் வரக்கூடிய ஒரு வாசகம், குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாண துவாவில் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். உண்மையிலேயே ஆழமான கருத்தை கொண்ட ஒரு துவா. சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். ஒரு பிரயாணம் போகிற பொழுது இந்த பிரார்த்தனையினுடைய இந்த வசனத்தினுடைய கருத்தை ஒருவர் சரியாக யோசித்தால் உண்மையில் எங்களுடைய அந்த பிரயாணத்தில் நடக்கிற நிறைய தவறுகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் இங்கேயும் தான் பிரயாணம் என்று சொல்கிற பொழுது வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, நாடுகளுக்கு போகிறது மட்டுமல்ல. இங்கே நாங்கள் ஊருக்குள்ள ஒரு சின்ன பயணம் போகிறோம், எங்களோட ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு தேவைக்கு போகிறோம், எல்லாம் பயணம்தான். பயணங்கள் போகிற பொழுது என்கிட்ட பெரிய வாகனம் இருக்குது, கார் இருக்குது, நான் ஜிஎம்சி வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கிறேன், இது வச்சிருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் பெருசாக நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் பரிசுத்தமானவன். இப்ப இந்த வாகனங்கள் எதுவுமே எங்கட சக்திக்கு உட்பட்டது அல்ல. நல்லா டிரைவிங் தெரிஞ்ச ஆள் தான், 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு சின்ன தவறு எங்க ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரம் பட்டு நிற்பார். ஆனா அந்த தவறு அவர் விரும்பி செஞ்சிருக்க மாட்டார், அவர் நினைச்சும் இருக்க மாட்டார். ஆனால் எங்க ஒரு இடத்துல நடக்கும். அல்லாஹு தாலா அப்படித்தான் இடைக்கிட காட்டுவான். ஏன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல நிறைய விஷயங்களை எங்களுக்கு வசப்படுத்தி தந்ததாக சொல்லுகிறான். வஸஹ்ஹர லக்குமுல் லைல வன்னஹார், இரவு பகல் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம், வானம் பூமி உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம், மலைகளை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம், கடல்களில் ஓடுகிற கப்பல்களை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா நிறைய விஷயங்களை சொல்லுகிறான். நாங்கள் மேலே தூக்கி எறிகிற ஒரு பாரமான சின்ன கல் வேகமாக கீழே வந்து விழுகுது. ஆனால் பல டன் கணக்கில் உள்ள ஒரு விமானம் மேலே பறந்து போகுது. ஒரு சின்ன ஊசிய கடல்ல தூக்கி தண்ணியில போட்டால் தாண்டு போயிருது. ஆனால் பல டன் கணக்கில் உள்ள கப்பல் மிதந்து போகுது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தந்தது. அப்பப்ப சில விஷயங்கள் அல்லாஹ் காட்டுவான். இந்த போன கிழமை எங்களுக்கு தெரியும், மியான்மர்லையும் தாய்லாந்துலையும் சின்ன ஒரு பூகம்பம். முதலெல்லாம் பூகம்பம்ங்கிற செய்தியாக கேட்டோம். இப்போ நேரடியாக டிவியில் நாங்கள் என்ன செஞ்சோம், வீடியோக்களில் பார்த்தோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஒரு சின்ன அசைவு, கிட்டத்தட்ட 4500க்கும் மேற்பட்டவர்கள், இன்னும் நிறைய உடல்கள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு என்ன செய்யுது. எல்லாம் அல்லாஹ்வுடைய எல்லாம் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். வசப்படுத்தி தார விஷயத்தை அவனுடைய கொண்ட்ரோல்ல எடுத்து கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் எல்லாம் சரி. எங்கட சக்திக்குட்பட்டு எதுவும் இல்லை. இந்த விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாண துஆவுல எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாங்கள் எல்லாருமே அங்கே போறாக்கள் தான்.
நாங்கள் சக்தியற்றவர்களாக இருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்திருக்கிறார். நாங்கள் நினைக்கக்கூடாது எந்த ஒரு வாகனத்தையும் டிரைவ் பண்ணக்குள்ள சரி அல்லது பயணம் போகிற பொழுது சரி எனக்கு எல்லாத்திலையும் சக்தி இருக்குது, நம்மளால முடியாதது எதுவும் இல்லை, நம்மட பலம் என்று சொல்லி எதையும் நினைக்கக்கூடாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்கிற காலை மாலைகளில் செய்த பிரார்த்தனைகளிலே ஒன்று, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். என்னுடைய எந்த காரியத்தையும் ஒரு கண் சிமிட்டுகிற நேரம் அளவுக்கு கூட என்ன சுமத்திடாது. அதனாலதான் சமகாலத்தில் உள்ள இந்த சலஃப் அறிஞர்கள் இந்த தன்னம்பிக்கை என்று சொல்லி ஒரு மோட்டிவேஷன் பேசுறது இருக்குத்தானே, தன்னம்பிக்கை இருக்கணும், எங்களால முடியும் என்று எல்லாத்தையும் நம்பணும் என்கிறத சில அறிஞர்கள் அகீதாவுக்கு முரணான கருத்து என்று சொல்றாங்க. அகீதாவுக்கு முரணான கருத்து என்று சொல்றாங்க. இந்த துஆவை வைத்து ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், எனக்குரிய அந்த சக்தியை நீ தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கணுமே தவிர என்னால முடியும் உன்னால முடியும் நீ நம்பு என்று சொல்லி ஒருவரை நம்ப வைத்தல், ஒரு பிள்ளையை நம்ப வைத்தல் என்பது அந்த பிள்ளையினுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயம் என்று சொல்லுகிறார்கள். எனவே எங்கட அகீதா அப்படித்தான், என்னுடைய எல்லா செயற்பாடுகளும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. எனவே தான் என்னுடைய பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊஸீக பித்தக்வல்லாஹி அடுத்தது சொல்கிறார்கள், வத்தப்கீரி அலா குல்லி ஷரஃபின், நீங்கள் ஏதாவது ஒரு உயர்ந்த இடத்தை அல்லது உயர்வை சந்திக்கிற பொழுது தக்பீர் சொல்வதையும் உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன், உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ற ஒரு பிரயாணம் போகிறோம், ஏதோ ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு போகிறோம். இதுக்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் சொல்கிறாங்க. ரசூல்லாவுடைய ஹதீஸ்களில் ரசூல்லா ஒரு மேட்டு பகுதியால் போகிற பொழுது தக்பீர் சொல்லுவார்கள், பள்ளப்பகுதியில் வருகிற பொழுது அஹம்து சொல்லுவார்கள், அது சுப்ஹானல்லாஹ் சொல்லுவார்கள் என்கிற செய்திகளை பார்க்குறோம். அது ஒன்று சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று ரசூலுல்லாஹ் இந்த செய்தியிலே வருகிற பொழுது ஏதாவது ஒரு உயர்வை உங்களோட பயணத்தில் ஏதாவது ஒரு நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தை சந்திக்கிற பொழுது நாங்கள் எங்களில் அதில் சார்ந்து இருக்கக்கூடாது. எந்த திறமை எந்த காசு, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்து நான் போகிறேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹுவை புகழுகிற அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிற மனோநிலை எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த செய்திகள் எல்லாம் சாதாரண துஆக்கள் தான், ஆனால் ஒவ்வொன்றும் எங்களோட ஈமானை பற்றி பேச, எங்களை பற்றி கொஞ்சம் சுய விசாரணை செய்வதை பேசுகிற வசனங்களாக இவைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு இப்படி உபதேசம் செய்துவிட்டு அவர் திரும்பி போன பொழுது, ஃபலம்மா வல்லா, அவர் திரும்பிய பொழுது, கால அல்லாஹும்ம அஸ்விலஹுல் அர்ல, யா அல்லாஹ் அவருக்கு இந்த பூமியை நீ சுருக்கமாக்கி கொடு, அதே போல வஹவ்வின் அலைஹி அஸ்ஸஃபர, அவருடைய பிரயாணத்தை அவருக்கு நீ இலகுபடுத்தி விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவரை வழி அனுப்புதல் என்பது ஒரு சுன்னா, அவரை வழி அனுப்புகிற பொழுது நாம் பிரார்த்தனை செய்தல் என்பது ஒரு சுன்னா. அந்த பிரார்த்தனைகள் கூட எங்களுடைய தீனை மையப்படுத்தியதாக, எங்களுடைய ஈமானை மையப்படுத்தியதாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு பிரயாணம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு வணக்கம், ஒரு இபாதத்தை நான் செய்ய போகிறேன், அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு பயணத்தை அந்த பயணம் அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும். எனவேதான் பாவமான காரியங்களுக்காக பயணம் செய்வதை ஒரு முஃமின் முழுவதுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு தியேட்டருக்கு போகிறோம், அல்லது ஒரு மோசமான இடத்துக்கு போகிறோம், அல்லது பாவங்கள் நடைபெறுகிற இடங்களுக்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிற பொழுது அந்த இடங்களை நாம் தவிர்ந்து கொள்ளுதல் என்பதுதான் ஒரு முஃமினை பொறுத்தவரை ஒரு ஈமானிய பண்பு என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பிரயாணம் கடைசி பயணமாக இருந்தால், நாம் போகிற அந்த பயணம் கடைசி பயணமாக இருந்தால் யாருக்கு தெரியும்? ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுடைய தக்குவாவும் இல்லாம அமானத்தும் இல்லாம எதுவுமே இல்லாம அல்லாஹ்விடத்தில் போய் சேர வேண்டிய ஒரு கட்டம் வந்து சேரும். அதனால நாம் அடிக்கடி எங்களோட மரணத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்குவோம், மௌத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு வெளிநாடுகளில் வாழக்கூடிய பலர்களுடைய மரண செய்திகள் சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருக்கு. முதலெல்லாம் அங்கொண்டு இங்கொண்டாக கேட்டுக்கொண்டிருந்த செய்திகள், சில நேரங்களில் வயது போனதுக்கு பிறகு நீண்ட காலம் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருந்து வந்த மௌத்துகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கிற பொழுது இந்த விஷயங்களில் நாம் மிக கவனமாகவும் மிக எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியும் திருமிதி அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும்
ஹசன் தரத்திலே உள்ள ஒரு செய்தி என்பதை எங்களுக்கு சொல்லப்படுகிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பிரயாணத்திற்கு ஒருவரை வழி அனுப்புகிற பொழுது நாம் இந்த ஒழுங்குகளை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை சந்தித்து சந்தோஷப்படுத்தி வழி அனுப்புதல் என்பதை நாம் ஆசையோடு செய்ய வேண்டும். சிலர்களுக்கு நாங்கள் ஒரு போப்புறம் என்று சொன்னாலும் சரி, ஒரு பயணம் போப்புறம் என்று சொன்னாலும் சரி, இங்கே இருக்கிற உறவு என்பது பெரும்பாலும் நட்போடு சம்பந்தப்பட்ட உறவு தான். நட்போடு சம்பந்தப்பட்ட உறவுகள் தான் இங்கு அதிகம். குடும்பங்கள் என்பது மிக குறைவு. ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், மிக குறைவு. எனவே இங்கு அடுத்தவருக்கு உதவி என்பது ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஆழமாக சந்தோஷம். இன்னொரு ஒரு பரவான வணக்கத்திற்கு பின்னால அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம் என்னென்றால் அடுத்த முஃமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. முஃமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. நான் போய் ஒருவரை வரவேற்பதற்கும் ஒருவரை வழி அனுப்புவதற்கும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால், அவரை வழி அனுப்பினால் அவர் சந்தோஷப்படுவார் என்றிருந்தால் அந்த சந்தோஷத்தின் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்கும். எனவே நாங்கள் அந்த பண்புகளை நாங்கள் வளர்த்துக்கொள்வோம். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நல்ல விஷயத்திற்காகவும் தக்வாவுக்காகவும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவமான காரியங்களுக்காக அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இந்த வசனம் எல்லாம் சரியாக அமுல்படுத்த கிடைக்கிறது எங்களுக்கு தான். இங்கே இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு 100% இந்த வசனங்கள் எல்லாம் அமுல்படுத்தலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா மாறித்தான். பாவமான காரியங்களுக்கு எங்கனான ஃபன் பண்ண போவோம் என்றால், எங்கனான பாவம் செய்ய போகிறோம் என்றால் எல்லாரும் ஒன்று சேர்றோம். அதே நேரம் நன்மையான விஷயங்களுக்கு இப்படியான இடங்களுக்கு கூட்டி வாரத்துக்கு நாங்கள் அவங்கள்ட்ட கூப்பிடுறதுக்கு வைக்கப்படுறோம். சில நேரம் ரூமில் இருக்கிற சகோதரர் சுபஹுதலாம படுப்போம், நாம் சுபஹுக்கு பள்ளிக்கு போவோம். ஆனால் அவரை எழுப்பி விடுறதுக்கு நாம் யோசிப்போம். அந்த விஷயங்கள்ல எல்லாம் நாங்கள் யோசிக்கக்கூடாது. அவருக்கு அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும். சில நேரம் நான் மட்டும் தொழுது கொண்டு நாளைக்கு அதே நிலையில் அவர் தொழுகை இல்லாமல் மௌத்தாகினால் சில நேரம் மறுமையில் என்ன மாட்டி கொடுத்துருவார். இவன் மட்டும் போயிட்டு இருந்தா, மறுமை சுயநலமான உலகம். அங்கே யாரை மாட்டியாவது தப்புறதுக்கு தான் பார்ப்பாங்க. இவன் மட்டும் தொழுது கொண்டிருந்தான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன் அவங்க சொல்லுவான். இங்கே சொல்லக்குள்ள கோவப்படுவான். சில நேரம் அதை சொல்லும் போது விருப்பம் இல்லாத மாதிரி காட்டிக்கொள்வான். ஆனால் எந்த கடமையை விட்டுறக்கூடாது. எந்த கடமையை நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நல்ல விஷயங்கள்ல அடுத்தவர்களை நாம் தூண்டுகிறதா படிச்சுட்டு போறோம். இந்த துஆக்களை நாங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுப்பதிலும் அந்த விஷயங்களை பாடமாக்குவதிலும், அதை நாங்கள் பாடமாக்கி 2 பேருக்கு ஓதிட்டோம் என்றால் 3வது ஆளுக்கு தானா வந்துடும். எங்களுக்கு 3வது ஆளுக்கு கை கொடுக்கும் போதே, சலாம் கொடுக்கும் போதே எங்களுக்கு நஸ்தவதியுல்லாஹு தீனக வ அமானதக வ ஹவாத்திம அமலிகங்கிற துஆவெல்லாம் சாதாரணமாக வரும். 2 பேருக்கு ஓதக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், யோசனையா இருக்கும். அது எங்களுக்கு பழக்கமாக மாறிடும். இதெல்லாம் ரசூலுல்லாஹுடைய சுன்னாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அழகிய வழிமுறைகள். இந்த வழிமுறைகளில் நிச்சயமாக நலவுகள் மட்டும்தான் இருக்கும் என்று நம்புங்க. இந்த வழிமுறைகளில் நலவுகளும் நன்மைகளும் இருக்கும். இவன் பயணம் போகிறான், இவனுக்கு போய் இவனையே கஷ்டப்பட்டு போகிறேன், இவனுக்கு போய் தீனை பாதுகாத்துக்க இது தொழுகை இல்லாத ஒருத்தனுக்கு நாம் ஓதி என்ன செய்யணும் நாம் யோசிக்கப்படாது. ஒரு முஸ்லீமாக இருந்தால் நாம் ஓதணும். அவனோட தீனை பாதுகாக்கிறதுக்கு இது எங்களுக்குரிய கடமை. எனவே இந்த விஷயங்கள்ல சகோதரர்களை நாங்கள் மிக கவனமாக மிக ஆழமாக சிந்தித்து, இன்றைக்கு சுன்னாக்கள் மிக கவலையான விஷயம் அதுதான். சுன்னாக்களுடைய பெருமானம் குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை போதிக்கின்ற பின்பற்றுகின்ற சமுதாயத்தின் மத்தியில் மிக குறைந்து கொண்டு அருகி கொண்டு போகிறது. மிக குறைந்து கொண்டு அருகி கொண்டு போகிறது. என்ன காரணம் என்று தெரியல. ஆனால் எங்களோட பிரச்சாரமே சுன்னாக்கள் தான். குர்ஆன் சுன்னா வாழணும்ங்கிறதுக்காகத்தான் நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்களை சந்தித்தவர்கள் இந்த சபையிலும் இருப்பீங்க, வெளியிலையும் இருக்கிறாங்க. ஆனால் படிப்படியாக எங்களோட வாலிபர்களுடைய உள்ளங்களில் இருந்து குறிப்பாக சுன்னத்தினுடைய பெருமானம் அறவே இல்லாமல் போயிட்டு, நபி அவர்களுடைய மஹப்பத் என்றால் என்னென்றே தெரியாமல் போயிட்டு, இதெல்லாம் இந்த துஆக்கள், இந்த பிரயாணம் என்ன துஆ நாங்கள் ஓதுறோம் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எல்லாரும் தூங்க போவோம். தூங்க போறதுக்குரிய ஒழுக்கங்கள் என்ன தெரியுமா எங்களுக்கு? அந்த துஆக்கள், அந்த குர்ஆன் வசனங்கள் சரியாக ஓதுறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமனர் ரசூலு, இந்த வசனத்தை ஒருத்தர் ஓதிட்டு தூங்கினாலே அந்த இரவுக்கு அவருக்கு மௌத்தாகினால் அந்த 2மே போதுமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஓதுறோமா? ஆயத்துல் குர்சிக்கு அப்படி பல சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் தூங்கி எழும்பினத்துக்கு பிறகு எங்களுக்கு இருக்கிற சிறப்புகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தஹஜ்ஜுடைய நேரம் அல்லது சுபஹுடைய நேரம் எழுந்தின உடனே அவரோட தூக்கத்துக்குரிய துஆவை ஓதிட்டு அவருடைய கண்களை தூக்கத்திலிருந்து கசக்கி விடுறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா.
எழும்பின உடனே நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா ஓதிட்டு எங்கட கண்ணை கசக்கி விடுறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. ரசூலுல்லாஹ் எழும்பின உடனே கண்ணை கசக்குவாங்க. அதுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. இந்த துஆவை ஓதிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அவர் தொழுதால் அவருடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்வான். சின்ன பிரார்த்தனை, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த சின்ன சின்ன சுண்ணாக்கள் எங்களுடைய உள்ளத்தில் இதை செய்யணுமே என்ற ஆசை வருமாக இருந்தால் நிச்சயமாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு லேசாக இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் லேசாக இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ்வை நேசித்தல் என்பதும் சுண்ணாக்களை பின்பற்றுதல் என்பதும் பெரிய விஷயம். நீங்கள் இந்த ஜாதுல் மஆத்ங்கிற கிதாபை எடுத்து பார்த்தீங்க என்றால் இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு தோணும். அது அரபியில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது பார்க்குறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 6 ஜுஸு வரைக்கும் தனியாக அதை பிரித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அழகாக தொகுத்திருக்கிறாங்க. நிறைய பார்க்குற பொழுது உண்மையிலே வாசிக்கிற நமக்கே நம்ம என்ன சுன்னாவை பின்பற்றுறோம் அப்படின்னு தோணுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய ஆழமான விஷயங்கள் நிறைய விஷயங்களில், குடும்ப வாழ்க்கையில் சரி, எங்களோட அன்றாட செயற்பாடுகளில் சரி, தொழுகையில் சரி, உண்மையிலே அது. ஆனால் உண்மையாக அல்லாஹ்வின் தூதரை நேசித்து, இது என்னுடைய ஒரு அனுபவமாகவும் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு உபதேசம், அல்லாஹ்வின் தூதரை நேசித்து சுன்னாக்களை பின்பற்றி பாருங்க, ஒரு மனசில் இனம் புரியாத சந்தோஷம் வரும், ஒரு திருப்தி வரும். நிறைய விஷயங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடிக்கடி சொல்லுவாங்க, மகிழ்ச்சி வேற நிம்மதி வேறன்னு சொல்லுவாங்க. நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுறோம், நிம்மதியாக இருக்க ஆசைப்படலை. மகிழ்ச்சி தற்காலிகமானது, அது எல்லா இடத்திலையும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு கஷ்டம் வந்தால் நண்பனோடு போய் பேசிக்கொண்டிருப்பது மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரம் அந்த கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அதிலே ஆறுதல் அடைவது நிம்மதி. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். குர்ஆன் ஆரம்பத்தில் சொல்ல, குர்ஆன் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான கருத்துக்கள் இருக்கு. அல்லாஹு தஆலா அலா பிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் நினைவுபடுத்துவதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் தஸ்தரீஹுல் குலூப் என்று அல்லாஹு தஆலா சொல்லல். இஸ்தராஹ என்று சொன்னால் அரபுல ராஹத் அடைந்தான், நிம்மதி அடைந்தான். இன்னும் ஒரு இருக்குது அமைதி அடைதல் என்கிறது இருக்குது. அல்லாஹு தஆலா எந்த வார்த்தை இத்துமினான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இத்துமஅன் என்றால் மனதில் சஞ்சலம், நிறைய பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கும், ஆனால் சஞ்சலம் இல்லாத அமைதி. பலஸ்தீன மக்களை போல சஞ்சலம் இல்லாத அமைதி. இந்த அமைதி கிடைக்கிறது இருக்குத்தானே, இது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு நியாமத். கஷ்டம் இல்லாமல் யாரும் வாழையில. 100% இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டத்தை துரத்தி 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 போராடினீங்க என்றால் இன்னும் ஒரு பக்கம் உங்களுக்கு கஷ்டம் வந்து கொண்டே தான் இருக்கும். பின்னால் இன்னும் ஒரு பக்கம் ஒரு காலமும் இந்த உலகத்தில் வாழையில அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. அதுக்குள்ளே இருந்து அமைதி அடையணுமாக இருந்தால் இந்த மார்க்கத்தின் மூலமாக மட்டும்தான் முடியும். அதை அனுபவிப்பவர்களுக்கும் வாழ்பவர்களுக்கும் தெளிவாக தெரிகிற விஷயம். எனவே இங்கு பேசப்படுகிற விஷயங்கள் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அதை சரியாக அமுல்படுத்தணும், சரியாக தெரிஞ்சு கொள்ளணும். அந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றணும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து அவர்களை உண்மைக்குண்மையாக நேசித்து அவர்களுடைய சுன்னாக்களை தெளிவாக பின்பற்றக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்த الله وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.